தமிழக அரசுக்கு விவசாயிகள் மீது அக்கறை இல்லாததால் விவசாயத்திற்கு தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் பாமகவின் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டது. இதில் வெளியிட்டு பேசிய அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 2423 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். திராவிட கட்சிகள் இலவச பொருட்கள் மீது செலுத்தும் கவனத்தை விவசாயிகள் மீதும் வேளாண் தொழில் மீதும் செலுத்துவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஆந்திரா, கர்நாடகா, இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வேளாண் தொழிலுக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவது போல் தமிழகத்திலும் தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசும் மத்திய அரசும் இதற்காக தனியாக வெளியிட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். ஆனால் பயன் ஏதுமில்லை. ஆனால் பல மாநிலங்கள், மத்திய பிரதேசம் முதலாக வெளியிட்டது தனி நிதிநிலை அறிக்கை விவசாயத்துக்காக. அதே போன்று கர்நாடகம், ஆந்திரா, கர்நாடகம் ஒரு 4 வருஷமாக வெளியிடுறாங்க, ஆந்திரா 2-3 வருஷமாக, அதிக வருஷம் வெளியிடுறது மத்திய பிரதேசம். இங்கே வெளியிடணும்னு சொல்கிறோம், ஆனால் இல்லை. அதனால் நாங்கள் வெளியிட்டு வரோம்.